ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பில்டிங் அல்காரிதம் பேஸ் பண்ணியிருக்கிற ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்னு பாருங்கள். ஃபார் த சிஸ்டம் ஷோன் இன் ஃபிகர் ஃபார்ம் த பஸ் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் யூஸிங் பில்டிங் அல்காரிதம். நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது இது நோட் 1 ஆர் பஸ் 1ன்னு சொல்லுவோம். பஸ் 1, பஸ் 2, பஸ் 3. இந்த பஸ் 2 பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நோடுன்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் திஸ் இஸ் கன்சிடர் ஆஸ் த கிரவுண்ட். ஸோ கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நமக்கு எத்தனை பஸ் தான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டூ பஸ்ஸஸ். ஸோ நமக்கு ஃபைனல் அவுட்புட் என்ன மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கணும்னா 2x2 மேட்ரிக்ஸில் இருக்கணும். அண்ட் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த டயக்ராமில் நமக்கு எலிமெண்ட் 1 இதுதான் ஃபஸ்ட்டு பஸ்ஸு, இது வந்து ஃபஸ்ட் செகண்ட் எலிமெண்ட், இது தேர்ட் எலிமெண்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா பஸ் நம்பர் 1க்கும் 2க்கும் இருக்கிற அந்த எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட், இது செகண்ட் எலிமெண்ட், இந்த மாதிரி தேர்ட் எலிமெண்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணணும். இன்கேஸ் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இதை வந்து அசியூம் பண்ணி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எதுவுமே கொடுக்காம இருக்குது அப்படின்னா நோட் 1 அண்ட் ரெஃபரன்ஸ் இந்த இதை எடுத்துகிட்டு மீதி இருக்கிற வேல்யூ அதோட நோட் நம்பரை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டெப் நம்பர் 1 பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு ப்ரீவியஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது பில்டிங் அல்காரிதம் ஃபார் பஸ் இம்பிடன்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒவ்வொரு மெத்தட் மாடிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது, எத்தனை வே இருக்குது, அது எத்தனை ரூல் இருக்குது, அது எப்படி நம்ம இசட் பஸ் வந்து கால்குலேட் பண்ணணும், எப்படி அதை மாடிஃபை பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இதில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து இதில் எலமெண்ட் 1, 2 எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ நான் என்ன எடுக்க போகிறேன்னா, இந்த கிரவுண்டுக்கும் இந்த 1 நோட்லேயும் கனெக்ட் ஆகிருக்கிற இந்த J2-வை நான் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ அதை நம்ம வரைஞ்சோன்னா எப்படி வரையலான்னா, இந்த ஃபஸ்ட்டு நோட் ரெஃபரன்ஸ்க்கும் 1க்கும் பிட்வீனில் இருக்கிறதுனால இதை நான் எடுத்துக்கிறேன். இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஆட் அன் எலமெண்ட் பிட்வீன் ரெஃபரன்ஸ் அண்ட் நோட் 1. ஸோ இது வந்து நியூ நோடுன்றதுனால இதை நம்ம என்னென்னு ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், ரெஃபரன்ஸ் நோட் அண்ட் நியூ நோட் 1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நமக்கு இசட் மேட்ரிக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நமக்கு ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். 1x1 மேட்ரிக்ஸில் இருக்கும். இங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதணும்னா தட் இஸ் நத்திங் பட் இசட் பஸ். ஸோ இசட் பஸ் மேட்ரிக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா J2. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்பர் 2. ஸ்டெப் நம்பர் 2 பாருங்கள். இப்போ இதுவும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த நோடு, அதாவது ரெஃபரன்ஸ் நோட்லேயும் 1லேயும் நம்ம ஒரு எலிமெண்ட் இருந்தோம், அதை எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு அடுத்து எடுக்க போகிறேன் 1யும் 3யும் நான் எடுக்க போகிறேன். இந்த 2 பஸ்ஸுக்கு பிட்வீனில் இருக்கிற இந்த எலிமெண்ட் எடுக்க போகிறேன். அப்போ இதை எப்படி வரையலான்னு பாருங்கள். இந்த மாதிரி வரையலாமா? ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 1க்கும் 3க்கு பிட்வீனில் இந்த நோடு இருக்குது. இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், 1 தட் இஸ் ஆட் அன் எலிமெண்ட் பிட்வீன் 1 and 3. 1ன்றது இங்கே ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ 1ன்றது நியூ எலிமெண்ட் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அப்போ இங்கே வரும்போது என்னன்னு சொல்லணும், இட்ஸ் எ எக்ஸிஸ்டிங் நோடுன்னு சொல்லுவோம். ஆல்ரெடி யூஸ்டு நோடை வந்து எக்ஸிஸ்டிங் நோட் 1 அண்ட் 3ன்றது இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அது என்னன்னு சொல்லணும், நியூ நோட் 3 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிட்வீன் எக்ஸிஸ்டிங் நோடுக்கும் நியூ நோடுக்கும் பிட்வீனில் நமக்கு இந்த எலிமெண்ட் இருக்குது. இப்போ இது இசட் பஸ் எப்படி எழுதலான்னு பாருங்கள். இந்த இசட் பஸ் எழுதுறதுக்கு முன்னாடி இசட் பஸ் ஓல்டு என்னவோ அதை ரெப்ரசன்ட் பண்ணிடணும். இங்கே என்ன இருக்குது, J2 இருக்குது. J.2 நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிடணும். இது இங்கே இருக்கிற வேல்யூ சேம் ஆஸ் இட் இஸ். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல என்ன ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ZI ஃபில் பண்ணணும். இங்கே ஐன்றது என்னது, நியூ நோடு அப்படின்றது 3 வந்து n+1 ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இந்த 3 எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா திஸ் இஸ் நத்திங் பட் n+1 ரெப்ரசன்ட் இருக்கும். இது வந்து ஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் ஜென்ரல் ஃபார்மேட்டில். அப்போ ZI இஸ் நத்திங் பட் Z1. ZIIனா Z11ன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நம்ம எழுதும் போது ZIக்கான அந்த மேட்ரிக்ஸை தான் இங்கே எழுதணும். ZIன்றது Z11. ஸோ இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அது அப்படியே இந்த இடத்துல வரும், J.2. ஸோ இதோட வேல்யூ தான் இந்த இடத்துல வரும். அதாவது ரோவெல்லாம் காலமாகவும் காலமெல்லாம் ரோவை எழுதுறது தான் இசட் டிரான்ஸ்போஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இந்த இடத்துல எழுதணும். அதாவது நம்ம எழுதின அந்த காலம் வைஸை ரோல் எழுதணும். அப்போ இந்த இடத்துல என்ன வரும், J.2 அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த இடத்துல வரும்போது நமக்கு ஜென்ரல் ஃபார்மேட் தெரியும், Z + ZII. இசட்ன்றது என்னது, இந்த நியூ நோடு, அதாவது பிட்வீன் எக்ஸிஸ்டிங் நோடுக்கும் நியூ நோடுக்கும் பிட்வீனில் இருக்கிற அந்த எலமெண்ட்டோட வேல்யூ தான்
இசட்னு சொல்லுவோம். தட் இஸ் j.4 ப்ளஸ் இன்றது 11. ஸோ z11 இஸ் j.2. அப்போ இது இந்த வேல்யூ என்ன வரும்? j.6ன்னு வரும். அதை இந்த இடத்துல எழுதணும். j.6. ஸோ இதுதான் z பஸ்ஸோட வேல்யூ. ஸோ z பஸ் எப்படி எழுதலாம் திரும்ப நான் உங்களுக்காக எழுதி காக்கிறேன். z பஸ் இஸ் ஈக்குவல் டு j.2, j.2, j.2 and j.6. இப்போ இந்த நோடு முடிச்சாச்சு, இந்த நோடு முடிச்சாச்சு. இப்போ எம்டியாக இருக்கிறது இந்த நோடு தான். இப்போ இந்த நோடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதாவது 3க்கும் 2க்கு பிட்வீனில். ஸோ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணலாமா? இந்த வேல்யூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3க்கும் ரெஃபரன்ஸ்க்கு பிட்வீனில் இருக்குது. 3 ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணதுனால அது என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸிஸ்டிங் நோட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரெஃபரன்ஸோட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஆட் அன் எலமெண்ட் பிட்வீன் எக்ஸிஸ்டிங் நோட் அண்ட் த ரெஃபரன்ஸ் நோட். ஏற்கனவே இருக்கிற அந்த மேட்ரிக்ஸோட ஓல்டு வேல்யூவை இப்போ நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோமோ அந்த மேட்ரிக்ஸை இதில் நான் எழுத போகிறேன். எப்படி எழுதலாம்? j.2, 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 j.6. இதுதான் z old. இங்கே எக்ஸிஸ்டிங் நோடு வந்து வேல்யூ என்னன்னு பாருங்க, i. ஸோ இதோட வேல்யூ வந்து ரெஃபரன்ஸ் நோட். ஸோ இப்போ இந்த இடத்துல எக்ஸிஸ்டிங் நோட் i அப்படின்னா நமக்கு இது வந்து 1313 ஆல்ரெடி பார்த்தோம். இது ரெண்டும் நமக்கு iன்றது இந்த 3யோட வேல்யூ. ஸோ இதில் என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுதான் இந்த z பஸ்ஸோட வேல்யூ. இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இதில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? j.2, இது வந்து j.6. இப்போ இந்த காலமை ரோவாக நம்ம எழுதணும். இங்கே என்ன இருக்கோ அது அப்படியே இந்த இடத்துல எழுதணும். ஸோ என்ன வரும்? j.2, j.6. அடுத்து நம்ம என்ன எழுதணும்னு பாருங்கள். ioட என்ன ஆட் பண்ணோம்? z ஆட் பண்ணோம். zன்றது என்னது? இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த எலமெண்ட் j2. ஸோ j.2 ப்ளஸ் zii is z33. ஸோ இந்த 3 ரெண்டும் நமக்கு மீட் பண்ணுற இந்த வேல்யூ என்னது? 0.6. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா j.8ன்னு கிடைக்கும். டோன்ட் ஃபர்கெட், இதில் வந்து நம்ம பஸ்ஸோட வேல்யூ தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் ரிடக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணும் போது இதோட வேல்யூ வந்து என்ன ஆகும்னா 1 2 3ன்னு வரும். இதுவும் 1 2 3ன்னு வந்துடும். அதையும் இதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரிடக்ஷன் மெத்தடில் வர்ற அந்த வேல்யூ வேறு, இந்த எலமெண்ட் பஸ்ஸோட இருக்கிற அந்த எலமெண்ட் வேறு. இது வரைக்கும் நமக்கு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிற அந்த z ஓல்டு வேல்யூ. இது அதாவது ith நோடு. ஸோ iன்றது 3. அந்த 3ல் இருக்கிற அந்த காலம் அப்படியே இதில் ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த காலம் அப்படியே இதில் ரோவாக ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த லாஸ்ட் வேல்யூ மட்டும் z ப்ளஸ் zii. iன்றது 3ன்றது இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ இருக்கிற இந்த லாஸ்ட் எலமெண்ட்டோட இந்த z வந்து ஆட் பண்ணணும். zன்றது இந்த 0.2. ஸோ ஆட் பண்ணோம்னா நமக்கு j.8ன்னு கிடைக்கும். நான் இனிஷியலே உங்களுக்கு சொன்ன இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். பிகாஸ் ரெஃபரன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. மீதி இருக்கிற பஸ்ஸஸை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா 2 பஸ்ஸஸ் இருக்குது. அப்போ நமக்கு என்ன வரணும்? 2x2 மேட்ரிக்ஸ் வரணும். வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா, தட் இஸ் z11, z12, z21 அண்ட் z22. இது 12 is equal to 21. ரெண்டுமே சேம் ஆகிடும். அப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சா போதும்? z11, z12 அண்ட் z22. z12லேருந்து z21 நம்ம ரெண்டுமே சேம்ன்றதுனால அதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ we have to calculate z11, z12 and z22. ஸோ அதனால தான் இந்த மேட்ரிக்ஸில் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்னா, z11ன்னா இந்த வேல்யூ, z12, z13, z21, z22, z23, z31, z32, z33. Don't confuse this matrix with your node representation. Node representation வேறு. reduction பண்ணும்போது இது என்னென்னு எழுதுனா, இது z11, இது z22, இது z13, z21, z22, z23, z31, z32, z33 element value. நமக்கு ஏற்கனவே தெரியும் கிரான்ஸ் ரெடக்ஷன் மெத்தட் படி நம்ம இதை எப்படி எழுதலாம்? zik is equal to zijk. ஸோ இது ij இல்லை jk எந்த ரெப்ரசன்டேஷன் வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க. பட் ஃபார்முலா வந்து சேம் தான்.
zj n plus 1 into zn plus 1 into k divided by zn plus 1. zn plus 1 என்றது இந்த நியூ நோட ரெப்ரசன்ட் பண்ணும். இட்ஸ் அ நியூ நோட். இதே வந்து நம்ம இருக்கிற எந்த வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐன்றது அந்த எக்ஸிஸ்டிங் நோடு அதோட ரெப்ரசன்டேஷனை நமக்கு கொடுக்கும். ஸோ நமக்கு இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது 3x3 மேட்ரிக்ஸில் இருக்குது. நமக்கு என்ன வேணும்? Z11, Z12 or Z21 and Z22. இப்போ நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன்னா 2x2 மேட்ரிக்ஸ்க்காக Z11. அப்போ ஜேவோட வேல்யூ கேவோட வேல்யூ 11 இருக்குது. அப்போ இது என்ன எழுதலாம்? Z11 திஸ் இஸ் நத்திங் பட் நியூ. இது வந்து Z11 ஓல்டுன்னா இந்த மேட்ரிக்ஸிலிருந்து எடுத்து எழுதணும். Z11 ஓல்டு மைனஸ் Z ஜேவோட வேல்யூ 1, n plus 1ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க. n plus 1 is nothing but நம்மளோட 3. அதாவது இந்த எக்ஸிஸ்டிங் நோடோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருக்கோம்? 3ன்னு சொல்லியிருக்கோமா? ஸோ n plus 1 is nothing but நமக்கு 3, நோட் 3. ஸோ இதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். 3 இன்ட்டு Z3 இன்ட்டு கேவோட வேல்யூ 1 டிவைடட் பை Zn plus 1 இன்ட்டு n plus 1 Z33. இப்போ இதை ரெப்ரசன்ட் பண்ணுங்க. Z11 ஓல்டு. Z11 ஓல்டுன்றது இந்த 11ல என்ன வேல்யூ இருக்கு? J.2 மைனஸ் 13 இஸ் J.2. So again I am repeating, don't confuse your matrix with node representation. So இப்போ நம்ம modify பண்ணும்போது அந்த 1 2 3 அந்த 1 2 3 3x3 மேட்ரிக்ஸில் இருக்கிற அந்த 1 2 3 தான் நம்ம இதில் பார்க்கணுமே தவிர நோடில் இருக்கிற ரெப்ரசன்டேஷனை பார்க்கக்கூடாது. J31 is also same. J.2 divided by J33 is nothing but J.8. ஸோ மேட்ரிக்ஸ் கால்குலேஷனில் ஸோ இதில் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நமக்கு இசட்டோட வேல்யூ வேணும். ஸோ அதனால் காம்ப்ளெக்ஸ் மோட் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 0.2 இந்த இஎன்ஜி இருக்கிறது ஐ மைனஸ் ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட் இங்கே இருக்கிற 0.2 ஐ இன்ட்டு 0.2 ஐ டிவைடட் பை 0.8 ஐ க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் ப்ரெஸ் ஈக்குவல். ஸோ வாட் இஸ் த ஆன்சர்? 0.15i. ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். J.15. அதே போல் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? Z12 is equal to Z21. ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. நான் Z12 எடுக்கிறேன். அப்போ இது ஐயோட வேல்யூ ஆர் ஜேவோட வேல்யூ வாட் எவர் இட் இஸ். ஸோ இதில் வந்து இது ஜேவோட வேல்யூ, இது கேவோட வேல்யூ. அப்போ இதை எப்படி எழுதலாம்? Z12 ஓல்ட் மைனஸ் Z13. 3ன்றது n plus 1 ஜேவோட வேல்யூ 1 இன்ட்டு Z3 இன்ட்டு கேவோட வேல்யூ 2 டிவைடட் பை n plus 1 is 3. ஓகேங்களா? n plus 1 இன்ட்டு n plus 1 is Z33. Z12 ஓல்டு நமக்கு என்னென்ன தெரியணும்னு பார்த்துக்கோங்க. Z12, Z13, Z32, Z33 இந்த வேல்யூஸை இதில் எடுத்து எழுத போகிறோம். Z13. ஸோ Z13ன்றது இந்த வேல்யூ 0.J2. Z1 that is Z12 is J.2. Z32 is 0.6 and Z33 is 0.8. இந்த வேல்யூஸை அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். Z12 old is J.2 minus Z13 is also J.2 into Z32 is 0.6. J.6 divided by Z33 is J.8. ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட்டரில் போடலாம். 0.2i minus of open bracket 0.2i into 0.6i divided by 0.8i close the bracket and press equal. So you are getting J.05. That is J.05. ஸோ இது வந்து 1 2 and 2 1 ரெண்டுத்துக்கும் சேர்த்து. நெக்ஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போகிறது Z22 வந்து இது J வேல்யூ, இது K வேல்யூ. அப்போ எப்படி எழுதலாம்? Z same 22 old in minus Z that is J ஓட வேல்யூ 2, n plus 1 ஓட வேல்யூ 3
into z, n plus 1 is 3, k ஓட value 2 divided by z, n plus 1 is 3, n plus 1 is 3. ஸோ இதில் நம்ம வேல்யூஸ் என்னென்ன calculate பண்ணோம், z22 தெரியணும், z23, 32 and 33. z22 is 0.6, 2 is 0.6, z23, 2, 3 is 0.6, z32, 3, 2 is 0.6, j 0.6 and z33 is j 0.8. So, இதில் நான் substitute பண்ண போகிறேன். z22 value is j 0.6 minus z23 values also j 0.6. z23 is equal to z32. ரெண்டுமே same தான். அப்போ again j 0.6 divided by z33 is j 0.8. So, இதை calculatorல நம்ம calculate பண்ண போகிறோம். 0.6i minus of, open the bracket, 0.6i into 0.6i divided by 0.8i, close the bracket and press equal. So, what is the answer? 0.15i. So, answer is j 0.15. So, z bus நம்ம எப்படி எழுதலாம்? Z bus is equal to, this is a new modified value, z11, z12, z21, z22. இந்த values எல்லாமே இதில் எடுத்து எழுத போகிறோம். j 0.15 is the z11 value. So, answer is j 0.15. 12 is j 0.05. z21 is equal to z12. So, same இதே answer எடுத்துக்க போகிறேன். z22, 22 is 0.15j, j 0.15. So, this is the new Z bus matrix.